ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 41:14 யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, அவர்கள் பயந்ததுனால தான் அந்த வசனத்தை சொல்றார். ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னா, அவர்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டாங்க. இனி எங்களுக்கு யாருமே கிடையாது, அந்த சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை அழைத்தவர், உன்னை தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த காலையில கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழாக மாற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. ஆகவே பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு நம்பிக்கையாக கர்த்தருடைய சமூகத்தில் பிரயாணம் செய்வோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல பிதாவே, அப்பா, அநேக வேளைகளில் நான் பயப்படுறேன் சுவாமி, அநேக பிரச்சனைகளை பார்த்து நான் கலங்குறேன் சுவாமி. உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக நன்றி. அதை நான் இறுக பிடித்து கொண்டு தைரியமா நான் நடக்கிறேன். இன்றையத்திலிருந்து தொடர்ந்து உம்முடைய கையை என் கரங்களோடு பிடித்து நடத்துங்க ராஜா, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.